அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் நவம்பர் 20 முதல் டிசம்பர் 20, 2025 மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புலங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது குத்து மதிப்பாக பெரும் லாபம் அண்ட் அதிர்ஷ்டம் வரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். குத்து மதிப்பாக பெரும் லாபம் அண்ட் அதிர்ஷ்டம் வரும். இப்போ தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம், நல்ல யோகமான நேரம், பெரும் லாபம் அண்ட் அதிர்ஷ்டம் வரும்ன்றிருக்கேன். அது கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிடல, குத்து மதிப்பாக செஞ்சே பயந்துக்கிட்டே அந்த அளவுக்கு பெரிய திட்டமிட்டு பெரிய கஷ்டப்பட்டு பெரிய படித்து கடுமையாக உழைச்சி வேர்வை சிந்தி அப்படிலாம் இல்லை, குத்து மதிப்பாக லைட்டாக அப்படி செஞ்சேன் அப்படின்னு அதுக்கே அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய நேரம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 3, 6, 11 பாவிகள் இருந்தால் சூப்பராக இருக்கும். முயற்சிகளில் பெரும் அளவுக்கு நேம் ஃபேமோட தனம் கிடைக்கும். என்ன அவர் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதாவது நினச்சி செய்யறது கிடைக்காது. குத்துமதிப்பாக ஏதோ ஒன்று செய்வீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த சனி பகவானும் வருகிற 28/11/2025 அன்று அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வக்ர நிவர்த்திக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்னு, அது உங்களுக்கு தாங்க பெஸ்ட்டாக கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல உட்காந்து அட்டகாசமாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் வெளியில் தெரியாத அதிர்ஷ்டமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு லக்னத்துக்கு 5, 10 கூடைய அந்த சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி அண்டு அந்தஸ்து மரியாதைக்குரியவர். அவர் நல்ல ஆட்சியாக இருக்கிறப்ப அதிர்ஷ்டம் மேலோங்கும். ஒரு 27/11 ஒரு வாரம் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்து 11ஆம் இடம் வந்துடுறார். 11ஆம் இடம் வர்றது நல்லது. ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்படக்கூடாது. அதுவாக வரும் பெரும் லாபம். நீங்கள் அப்படியே திட்டமிட்டு அடித்து தூக்கணும், பெருசாக லாபத்தை பார்க்கணும்னு செஞ்சீங்கன்னா சொதப்போம். பேராசை பெருநஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் பொருந்தும். பேராசையே படக்கூடாது. நம்ம ஒரு டம்மி பீஸு, வேஸ்ட் மெட்டீரியல், எல்லாமே இந்த கடவுள் அருள் தான். அவரு தான் வழி நடத்துகிறார். இந்த ரஜினிகாந்த் பார்த்துக்கங்க, அந்த மாதிரி பேண்ட் இருந்துக்கிட்டா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அவருக்கு இந்த வயசுலேயும் அப்படியே கமலஹாசன் இது கொடுக்குறாரு, அப்படி இப்படிலாம் வருது பாருங்க. இப்படிலாம் ஒரு ஆச்சரியங்கள் நடக்கும். அது அவர் ஒரு அப்பா டக்கர்னு நினச்சா அது யாருக்கும் பொருந்தும். குறிப்பாக மகர லக்னம்ங்கிறப்ப நீங்கள் டோட்டலாக சனி பகவானாக மாற முடியும், மற்றவங்களுக்கு முடியாது. தனுசு மாறுமா? முடியாது. சிம்மம் மாறுமா? எங்கே அது பெரிய ஆளுன்னு நினைக்கிறது எப்படி மாறும்? மேஷம் மாறுமா? பட்டுன்னு கோவம் வந்துடும். பட் உங்களுக்கு மாற முடியும். மகரம், கும்பம் சனியோட ராசி. உங்களுக்கு அப்படியே டவுன் டு எர்த் நீங்கள் இறங்குனீங்கன்னா அப்படி உயர்த்தப்படுவீர்கள். பெரிய இந்த நீதி நூல்கள் எல்லாம் அப்படிதான், தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதம் பண்ணிக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் வலுக்குது. 11ஆம் இடத்துல 5 கோள்கள் இருக்கிறப்ப பல வழிகளில் லாபங்கள் வரும். அதனால தான் பெரும் லாபம்ட்டேன். ஆனால் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா சொதப்பலாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதிலாம் 11ல் இருக்காங்க. பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா கவுத்துட்டு போயிடுவாங்க. எதிர்பாராத இழப்புக்கள், லாப இழப்புக்கள், பெருசாக லாபம் வரும்னு நினச்சி இழந்துடுறது, இப்படிலாம் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும், அப்போ தான் இந்த கண்ட்ரோல் கிடைக்கும், பேராசை வராது. அண்ட் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 11ஆம் இடம் வலுக்கிறதால எங்கே கேட்டாலும் அது இதுவும் கிடைக்கும். பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கிற மாதிரி ஒரு சூழல். எங்கேயாவது லோன் கேட்டால் பெரிய அளவுக்கு லோனு கிடைக்கிற மாதிரி இப்படிலாம் எல்லாம் இருக்கும். நல்ல தசாபதியாக இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க, இல்லாட்டி கெட்ட தசாபதியாக இருந்தால் லோனை வாங்கி மாட்டிடுவீங்க. அதுலேயே நம்ம லைஃப் போயிடும், அவ்வளோதான். அது நீங்கள் இந்த பேங்க் லோனு, ஹவுசிங் லோனு, இந்த லோன் வாங்குகிற ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் 5 வருஷமாக கட்டியிருப்பார், எல்லாம் வட்டிக்கு தான் போயிருக்கும். 5 லட்சத்தில் 4.25 லட்சம், 4.5 லட்சத்தை தாண்டி வட்டிக்கு தான் போயிருக்கும். என்ன அசலில் எவ்வளோயா குறைஞ்சிருக்கு அப்படின்னா
வெறும் 25,000 30,000 சில ஆயிரங்கள் தான். நீங்க லட்சக்கணக்கில பணம் கட்டியிருப்பீங்க. லட்சக்கணக்கில வட்டிக்கு போகும். சில ஒரு சில ஆயிரங்கள் அது ஆரம்பத்தில அப்படிதான் இருக்கும். ஏன்னா 15 வருஷம் இன்ஸ்டால்மென்ட் போட்டிருப்பீங்க. 15 வருஷம், 10 வருஷம் இல்ல 20 வருஷம் சில பேரு. அப்படி போட்டீங்கன்னா, எல்லாம் கிட்டத்தட்ட 80, 90% இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். 5, 10% 10, 15% தான் உங்களுடைய அந்த அசல் குறையும். அந்த லோனோட அமௌண்ட் குறையும். ஸோ அந்த மாரி மாட்டிக்கிட்டு பாதகத்தில மாட்டிக்கிட்டு லைஃபே அதில போகும். கடைசியில கட்ட முடியாம அந்த தசாபுத்தி சரியில்லன்னு வச்சுக்கங்க. மாட்டிக்கிட்டு சொத்த இழக்கிறது இது அதுன்னு வந்துரும். ஜாக்கிரதை. ஏன்னா, உங்களுக்கு 4, 11 கூடைய சொத்துக்குரியவர். அவரு 11ஆம் இடத்துல அஸ்தங்கதமா. அவரு 11ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதால சொத்துக்கள் வழியா, சொந்த பந்தங்கள் வழியா நன்மைகள் நடக்கும். ஆனா அஸ்தங்கதங்கிறப்ப பெரியவங்க, மூத்தவங்க அவங்க அனுசரணையோட, அவங்கள்ட்டோட ஒத்துழைப்போட இருந்தா தான் அது கிடைக்கும். இல்லாட்டி அது பாதகமாக போகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியத நீங்களே கெடுத்துக்கிற மாரி ஆயிடும். அண்ட் 8ஆம் இடத்ததிபதி, 7ஆம் இடத்ததிபதி மட்டுமல்ல, யோகாதிபதியும் அங்க வர்றார். அவர் நல்ல யோகத்த குடுப்பார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சாலே பெருசா நல்லது நடக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரு கோள்கள் பெருசா உங்கள கெடுக்க முடியாது. முன்னாடியே அறிவுறுத்தல் பண்ணி ஈஸியா தப்பிச்சுக்குவீங்க. உங்களுக்கு அந்த யோகத்த குடுக்கக்கூடியவர் ஒரு 7 டேஸ் தான் ஆட்சியாக இருக்கார். அடுத்து 11ஆம் இடம் வர்றதும் சிறப்பு தான். அண்ட் உங்களுக்கு 9க்குரியவர் பூர்வ பாக்கியாதிபதியா வரக்கூடிய அந்த புதன், அவரு 10, 11 இதுக்கு அப்படியே இடப்பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கார். 2 பாவமும் நல்லது. 9க்குரியவன் 10ல இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம், 11ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபம் தானா வந்து சேரும். பூர்வ பாக்கியம்னா போன ஜென்மத்துல நீங்க பண்ண புண்ணியத்த ரெடியா வச்சிருக்கீங்க. பேங்க் பேலன்ஸ் மாரி. அதனால அது பாட்டுக்கு வரும். அதனால தான் குத்து மதிப்பான்ட்டேன். நீங்க செய்ய வேண்டியது கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, ஆச்சரியமான ரிசல்ட்ட பார்க்கலாம். மெடிடேட் பண்ணல அப்படின்னா, அறியாமையால் பெரும் பாதகத்த வரவழைச்சுக்குவீங்க. ஏன்னா, இந்த மகர லக்னம், மகர ராசிங்கிறது சரம். சரத்திற்கு 11ஆம் இடம் பாதகம். 11ல போய் 5 கோள்கள். அப்ப 5 பேரும் ஆப்பு வச்சு விட்டுருவாங்க. 5 பேரும் அப்படி ஒரு பாதகத்த பண்ணிருவாங்க. ஜாக்கிரதை. இந்த புதனும் பார்த்தீங்கன்னா, 24/11 அன்று 4 நாள் தான் 11ஆம் இடத்துல இருப்பார். அப்புறம் 10ஆம் இடம் வருவார். அதுவும் நல்லது தான். ஆனா அஸ்தங்கதம் ஆகிறப்ப பெரியவங்கள்ட்ட அனுசரிச்சு நடந்துக்கணும். அவர் 27/11/2025 வரைக்கும் அஸ்தங்கதத்துல இருப்பார். அது பெரியவங்கள மறைச்சிக்க கூடாது. அப்பதான் நல்லபடியா கிடைக்கும். அண்ட் 30/11 வரைக்கும் வக்ரகதியில பயணிக்கிறார். அப்ப ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்க. மெடிடேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவர் குடியாடுற போல பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்லுவேன் இல்லையா? அது சிக்கல் வரும். வக்ரம் பெற்ற கோள் அப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 9ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்போ ஒழுங்கா மெடிடேட் பண்ணக்கூடாது. மாயையே அப்படிதான் தடுக்கும். எங்க இவன் பெரிய ஆள் ஆயிட போறான், இவ பெரிய ஆள் ஆயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்கும். அதை பார்த்துக்கணும். அண்ட் மீண்டும் 7/12/2025 அன்று அவர் கதியில் பயணித்து மீண்டும் துலாத்தில் இருந்து விருச்சிகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம். அதனால பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கும். நீங்க மெடிடேட் பண்ணிட்டு எல்லாம் செயல் அப்படின்ட்டு ஒரு வேலைக்காரன் தான் நீங்க. வேலைக்காரனா மாறி இப்படி வேலையில ஒண்டி கவனமா இருந்துக்கணும். எந்த வாய்ப்பு வந்தாலும் டப்புன்னு பிடிச்சிக்கணும். உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கணும். அதான் குத்துமதிப்பா செஞ்சாலே பெரும் லாபம் அதிர்ஷ்டம் வரும்ட்டனே. பேராசையான விஷயங்களும் நிறைவேறும். நீங்க ஒரு அப்பா டக்கர்ன்னு நினைச்சாதான் வம்பு. ஏன்னா இந்த குரு பகவான் 3, 12 கூடையவன் 7ஆம் இடத்துல உச்சமாயி உங்களை பார்க்கிறார். ஆனா உச்சமா பார்த்தா ஓரளவு நல்லது. முயற்சிகள் பெரிய அளவுக்கு அலைச்சல் விரயத்தை கொடுத்தாலும் பெரும் வெற்றியை கொடுக்கும் மற்றவங்க சூழல் வழியா. ஆனா அவர் உச்ச வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெறதால உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும். முயற்சிகளில் கவனம் தேவை. மேக்சிமம் இப்போ நல்ல தசாபத்தி இருந்தால் ஏதாவது முயற்சி பண்ணலாம். இல்லாட்டி குத்துமதிப்பாக தான் லைட்டாக தான் செய்யணும். அப்படியே தீவிரமாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சொத்தெல்லாம் அடமானம் வச்சு அப்படியே எல்லாத்தையும் அடமானம் வச்சு அது வந்தால் மழை இல்லாட்டி அவ்வளோ டோட்டலாக அதில் பாதாளங்கிற மாதிரிலாம் பண்ணிங்கன்னாக்கா ரிஸ்க் அது. ஏன்னா 3, 12 கூடையுமே அந்த அளவுக்கு சரியில்லை. நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கார். அண்ட் அவர் 5/12/2025 அன்று மீண்டும் இடப்பெயர்ச்சியாகி 6ஆம் இடம் போகிறார். அப்போ உங்கள் முயற்சிகளின் வழியா
விரயங்கள், அலைச்சல், கடன், பகை, வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்துருவார். அதனால கவனம் தேவை. 2, 8ல் இருக்கக்கூடிய ராகு கேதுவும் சர்ப்பதோஷத்தை கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னர் வழி முறிவு, பிரிவு, சிக்கல்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. பார்ட்னர்ஸ்ட சிக்கல் வரும். அவங்க வழியா பாதகங்கள் வர மாதிரி இருக்கும். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கல்ட் சயின்ஸ் எல்லாம் வேலை பார்க்கும். ஏன்னா மறைவு ஸ்தானத்துல கேது இருக்கிறப்போ ஒரு சித்தர்கள் மாதிரி உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோன்றது அப்படியே நடக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கும், அது நடக்கும். அந்த சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புன்னு இருக்கேன். வர்றதெல்லாம் இப்படி அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவர் 28க்கு அப்புறம் நல்லாவே ஒர்க் பண்ணுவார். ஆனால் அவர் 2ஆம் இடத்ததிபதியாக வர்றதால முயற்சி பண்ணுறப்ப லிமிட்டட், அதை குத்து மதிப்பாக செய்யுங்கன்ட்ட. ரொம்ப தீவிரம் காட்டுறது வம்பு. வேற வழி இல்லை, பயங்கர ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. சில லட்சங்கள் எனக்கு ஆஃபர்டபுளாக இருக்கும், பிரச்சனை இல்லை, வந்தாலும் சரி போனாலும் சரி. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் சில கோடிகள் வருது அப்படிங்கிறப்பெல்லாம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும், பார்த்துட்டு செய்யணும். அப்போ அந்த முயற்சி பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும். இல்லாட்டி இந்த பேட் தசாபுத்தி இருந்துச்சுன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தானே. அதனால் நீங்கள் மாண்டிக்குவீங்க. ஏன்னா 75% 80%த்துக்கு அந்த தசாபுத்திகள் தான், பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த தசாபுத்தி தான் வேலை பார்க்கும். அண்டு சூரியனும் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறது. பார்ட்னர் வழி, பெரியவர்கள் வழி சில பாதகங்கள் பிரச்சனை வராதபடி சரண்டரிங். அதனால தான் தீன பாவத்தில் இறங்கிக்கணும். நம்ம டம்மி பீஸ் எல்லாம் கடவுள் தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி பெரியவங்க ஆதரவு இதெல்லாம் கொடுக்குறாருன்னு அப்படி இறங்கிக்கணும். ஏன்னா அவர் 16, 12, 25க்கு அப்புறம் 12ஆம் இடம் வரார். நீங்கள் அப்படி இறங்கிக்கிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும். 11ல் இருக்கிறப்பையும் 3, 6, 11ல் பாவிகள் இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. முறிவு பிரிவு வராதபடி பார்த்துக்கங்க. இப்போதைக்கு ஏதாவது பார்ட்னர்ஸை எடுக்கிறீங்கன்னா பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓகேம்பிங்க, அவங்கள சேர்த்துக்குவீங்க, அப்புறம் பிடிக்கலம்பிங்க. அவங்க அது சிக்கலால் போகும். அதனால் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செஞ்சுக்கணும். அது ஒரு மேஜர் இதாக இருக்குது, மேஜர் பார்ட்னராக எடுக்க போகிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா தசாபுத்தியை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். குத்து மதிப்பாகவே பெரும் லாபம் அண்ட் அதிர்ஷ்டம் வரும்னு இருக்கேன். என்ன தடாபிடான்னு செய்யக்கூடாது. இது கோச்சார ரீதியான பலன்கள் நல்லா தான் இருக்கும், அதுக்கேற்றபடி தான் வரும். நல்ல தசாபுத்தியோ கெட்ட தசாபுத்தியோ நடந்தாலும் இது மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும். அது மாதிரிலாம் ஆளுங்க வருவாங்க, பெரிய மனிதர்கள் வருவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. பெரிய அளவுக்கு பணம் புரட்டுற மாதிரி பெரிய அளவுக்கு வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப்பு, அந்த அந்த ஷேர் பண்ணுற மாதிரி, மற்றவங்களோட பார்ட்னர்ஷிப் மாதிரி, அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு, அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்கணும். மற்றபடி குத்து மதிப்பாக ஏதோ உங்களால் முடியாது, வந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற விஷயத்த செய்வீங்க, பெரிய லாபம். நான் சொல்கிற மாதிரி பெரும் லாபம் அண்ட் அதிர்ஷ்டம் குத்து மதிப்பாகவே கிடைக்கும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.